ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாங்கள் வந்து இன்றைக்கி திருப்பதி போகிறோம். அதை பற்றின ஒரு விளாக் தான். நிறைய பேர் போயிருப்பாங்க, ஆனால் சில பேர் போகாமல் இருப்பாங்கள்ல, அவங்களுக்காக ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு தான். இங்கே அன்னவரத்துலேருந்து திருமலாவுக்கு வந்து மொத்தம் 672 கிலோமீட்ரு. நாங்கள் வந்து காலையில் ஒரு 10 o'clock போல் கிளம்புனோம். சாயந்தரம் 6:30க்கு வந்து காளகஸ்தி வந்துட்டோம். அங்கே மலை மேலே தெரியறது வந்து சிவன் பார்வதி சிலை. இங்கே வந்து அந்தளவுக்கு கவர் ஆகலை. நாங்கள் வந்து நாயுடுபேட்டையில் வந்து பிரிட்ஜ் ஏறினோம். அங்கேருந்து ரோடு சூப்பராக இருந்தது. அங்கேருந்து திருப்பதிக்கு வந்து 67 கிலோமீட்ரு. நாங்கள் ஒரு 45 மினிட்ஸில் வந்துட்டோம். இது வந்து மலை மேலே போகிறதுக்கு வந்து செக்கிங் ஏரியா. இங்கே வந்து காரில் வந்தாலும் பஸ்ஸில் வந்தாலும் எல்லாருமே வந்து அவங்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கீழே இறங்கிடணும், டிரைவரை தவிர. காரு பஸ்ஸு எதாக இருந்தாலும் வந்து போனட் முதற்கொண்டு எல்லாத்தையும் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. மற்றவங்களையெல்லாம் வந்து ஸ்கேனர் வழியாக செக் பண்ணி அனுப்புவாங்க. திருப்பதியிலேருந்து திருமலாவுக்கு வந்து 22 கிலோமீட்ரு. நாங்கள் ஒரு 8:30க்கெல்லாம் மேலே போயிட்டோம். நாங்கள் வந்து ரூம் மேலே போய் புக் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு போனோம். ஆனால் வந்து நெக்ஸ்ட் டே வந்து பௌர்ணமி, ஸோ கூட்டம் அதிகமாக இருந்தது. நாங்களும் தேடி தேடி பார்த்தா எங்கேயுமே ரூம் கிடைக்கல. எங்கே கேட்டாலும் வந்து சரியாக ரெஸ்பான்ஸும் பண்ணல. ஸோ நாங்கள் மறுபடியும் மேலே திருமலாலேருந்து கீழே திருப்பதிக்கே வந்துட்டோம். நாங்கள் வந்து கீழே வந்தப்போ வந்து டைம் 11 ஆயிடுச்சு. அதே மாதிரி மேலேருந்து கீழே வரவங்களுக்கு வந்து 12 மணி வரைக்கும் தான் அலோடு. கீழேருந்து மேலே போகிறவங்களுக்கு வந்து 11 மணி வரைக்கும் தான். மறுபடியும் காலையில் 4 o'clock தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. கீழே வந்ததுமே வந்து ரூம் கிடச்சிருச்சு. இந்த ரூம் வந்து 24 ஹவர்ஸ்க்கு வந்து 2000 சொன்னாங்க. அதே மாதிரி ரூம் நல்லா இருந்தது. ஸோ ரூம் வந்து எடுத்துட்டோம். நாங்கள் வந்து காலையில் 6 மணிக்கெல்லாம் மேலே வந்துட்டோம். இங்கே சைடில் வெயிட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து 1000 ரூபா டிக்கெட்டு. இது வந்து கல்யாண தரிசன டிக்கெட்டும்பாங்க. ஃபஸ்ட்டு கல்யாண சேவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தரிசனத்துக்கு போவாங்க. இதுதான் வந்து சுபதம் என்ட்ரி. நாங்கள் வந்து இது தான் புக் பண்ணலான்னு ட்ரை பண்ணோம், ஆனால் கிடைக்கல. இதுக்கப்புறம் வந்து 500 ருபீஸ் டிக்கெட் இருக்குது. அது வந்து விர்ச்சுவல் சேவை. அது எப்படின்னா நம்ம ஆன்லைனில் டிவிலேயோ இல்லைன்னா ஃபோன்லேயோ வந்து எங்கேருந்து வேணால் நம்ம அந்த கல்யாண உற்சவம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து 300 ருபீஸில் வந்து நம்ம போய் தரிசனம் பார்த்துக்கலாம். அது வந்து இன்றைக்கி தான் பார்க்கணுன்னு நம்ம டைமிங் கிடையாது. நம்ம அதுக்கப்புறம் எப்போ வேணால் போய் பார்த்துக்கலாம். இப்போ வந்து டைம் 8:30. இப்போயே வந்து எல்லாம் தரிசனத்துக்கு போயிட்டுருக்காங்க. ஆனால் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு போய் வராகரை பார்த்துட்டு வந்துடலான்னு போயிட்டுருக்குறோம். இங்கே வந்து மியூசியம் கூட இருக்குது. இங்கே ஸ்ட்ரைட்டாக போனால் வந்து மியூசியம். நம்ம வராகர் கோயிலுக்கு எப்படி போனோம்னா, இங்கே லட்டு கொடுக்குற இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனோம்னா இங்கே கோயிலுக்கு ஆப்போசிட்டில் வந்து வராகர் கோயில் இருக்கும். நம்ம எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு வராகர் கும்பிட்டு அடுத்து வெங்கடாஜலபதி கும்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் டிக்கெட் டைமிங் வந்து மதியானம் 2 மணி தான். நாங்கள் வந்து 9 மணிக்கெல்லாம் போயிட்டோம். அங்கே வந்து போய் கேட்டால் எத்தனை மணிக்கு கேட்டு ஓப்பன் ஆகுன்னு கேட்டால் 12 மணி சொன்னாங்க. அதுக்கப்புறம் மணி 11 மணி சொன்னாங்க. ஆனால் 10:30க்கெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் மெயினாக வந்து இந்த வழியாக போகிறதே கிடையாது. ஆனால் இங்கே தான் உட்கார சொன்னாங்க. இங்கேருந்து இன்னும் 1/2 கிலோமீட்டர் தாண்டி தான் வந்து கேட்டே இருந்தது. உங்கள்கிட்ட வந்து மொபைலோ இல்லை பேக்கோ எதாவது இருந்ததுன்னா நீங்கள் ரூம் இருந்ததுன்னா ரூம்லேயே வச்சுட்டு வந்துடுங்க. இல்லைன்னா கார் சேஃப்னு நினச்சிங்கன்னா கார்லேயே சேஃபாக வச்சுட்டு வந்துடுங்க. இங்கே வந்து கலெக்ட் பண்ணாங்கன்னா அது மறுபடியும் நம்ம போய் வாங்குறதுக்கு வந்து அந்த க்யூவில் நிற்கிறதுலே வந்து ஒரு 1 hour வந்து டைம் வேஸ்ட் ஆகும். எங்களுக்கு தெரியல. ஸோ கொண்டு வந்ததில் வந்து ஒரு 1 hourக்கு மேலேயே எங்களுக்கு டைம் ஆச்சு. நாங்கள் வந்து 10:30க்கெல்லாம் உள்ளே போயிட்டோம். ஆனால் வந்து சாயந்தரம் 6 மணிக்கு டைமிங் இருக்கிறவங்க இல்லை 8 மணிக்கு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எங்கள் கூட தான் வந்தாங்க. ஸோ வந்து கொஞ்சம் கூட்டமாகவே இருந்தது. அதே மாதிரி செக்கிங் ஏரியாவிலையும் வந்து கொஞ்சம் லேட் ஆச்சு. ஜென்ஸுக்கு தனியாக லேடிஸுக்கு தனியாக தான் பண்ணாங்க. ஆனால் ஜென்ஸ் ஏரியா வந்து ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருந்தது. அதெல்லாம் மழை வேறு. நாங்கள் உள்ளே போனதே செம்ம மழை. அதனால் ஒவ்வொரு இடத்துல நனைய வேண்டியதாக போச்சு. நாங்கள் வந்து வெயிட்டிங் ஹாலில் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் வெயிட் பண்ணியிருப்போம். அங்கேயும் வந்து பால் சக்கரை பொங்கல்லாம் கொடுத்தாங்க. ஒரு 4 மணி நேரம் நடந்திருப்போம். இந்த நடந்ததெல்லாம் வந்து சாமி பார்த்த அந்த 10 செகண்டில் வந்து மறந்து போச்சு. நாங்கள் தரிசனம் பார்த்த டைமில் வந்து 18,000 பேர் வந்து உள்ளே போயிட்டுருந்தாங்க. 33,000 பேர் வந்து வெளியே வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் தரிசனம் முடிச்சுட்டு வந்தப்போ டைம் வந்து 2:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் லட்டு வாங்கிட்டு அப்புறம் போய் நாங்கள் கொடுத்த திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து கார் வந்து ஃப்ரீ கார் பார்க்கிங்கில் தான் நிறுத்தியிருந்தோம். அங்கேருந்து வந்து கோயிலுக்கு வந்து ரொம்ப தூரம். ஸோ அதனால தான் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ரூம் இல்லாதனால தான் இவ்வளோ பிரச்சனை. ரூம் இருந்திருந்தால் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் மிச்சமாக இருக்கும். நீங்கள் யாராவது வர மாதிரி இருந்தால் டிக்கெட்டோடு சேர்த்து ரூமும் புக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பிரசாதம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தரிசனம் வரவங்களுக்கு வந்து அலப்பரிலேயே டோக்கன் கொடுத்துருவாங்க. அந்த ஒரு டோக்கனுக்கு வந்து 2 லட்டு தான் தருவாங்க. இதே 300 டிக்கெட் 500 டிக்கெட் 1000 ரூபா டிக்கெட்னா ஒரு ஃப்ரீ லட்டு. அதுக்கு இல்லாமல் நம்ம எத்தனை லட்டு வேணால் வாங்கிக்கலாம். நாங்கள் போன அன்றைக்கி வந்து கூட்டம் அதிகமாக இருந்தது. ஒரு டிக்கெட்டுக்கு வந்து ஒரு ஃப்ரீ லட்டு அது இல்லாமல் 6 லட்டு தான் கொடுத்தாங்க.
நாங்கள் வந்து காலையில் டிஃபன் சாப்பிட்டது தான். அதுக்கப்புறம் தரிசனம் பார்த்துட்டு சாப்பிட்லான்னு இப்போ தான் ஈவினிங் 4 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் அன்னதானத்துக்கு போகிறோம். இங்கே வந்து அன்னதான சென்டர் என்ட்ரி ஆனதே வந்து இங்கே இந்த பெயிண்டிங் இருக்கும். இங்கே அன்னதானத்துக்கு போனவங்க எல்லாம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நல்லா இருந்தது பெயிண்டிங்கு. இங்கே வந்து சாப்பாடுக்கு வந்து ஃபஸ்ட்டு இலை போட்டு வச்சிடுறாங்க. அதில் வந்து சக்கரை பொங்கல், உருளைக்கிழங்கு ஃப்ரை, அதுக்கப்புறம் ஒரு சட்னி வச்சுருந்தாங்க. நாங்கள் போகிறக்கு முன்னாடி நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துகிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து உடனே சாப்பாடு போட்டாங்க. சாப்பாடு, சாம்பார், ரசம், அதுக்கப்புறம் மோர் கொடுத்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. நாங்கள் காலையிலேருந்து சாப்பிடாமல் இருந்ததுக்கு வந்து நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம். இங்கே வந்து லன்ச் டைம் வந்து மத்தியானம் 12 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும். 4 to 5 வந்து அவங்களுக்கு ரெஸ்ட் டைமு. 5 மணிக்கு மேலே மறுபடியும் டின்னர் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நாங்கள் சாப்பிட்டதே வந்து கிளம்பிட்டோம் கீழே ரூமுக்கு போகலான்னு. நம்ம கீழே இறங்குற வழியாக தான் வந்து நடந்து வருவாங்கள்ல ஸ்டெப்ஸில், அவங்கெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. இங்கே வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்குது. இது வந்து எத்தனை பேர் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. நம்ம கீழே போகிறப்போ ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அதுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடியே இது இருக்குது. ஆனால் வந்து இங்கே நின்று ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் எடுக்க முடியாது. இங்கே போலீஸ் எல்லாம் இருப்பாங்க. நாங்கள் வந்து கீழே வரப்போ 5:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் ஃப்ரெஷ்அப் ஆகி ரூம் வெக்கேட் பண்ணுறதுக்கு வந்து 6:30 ஆயிடுச்சு. மேலே ரூம் கிடைக்கலனா கீழேயே தங்கிக்குங்க. இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரெசிடென்சி. நல்லாவும் இருந்தது, சேஃப்டியாகவும் இருந்தது. கோயிலுக்கு போகிற வழியிலே வந்து நிறைய ரூம்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம்.